புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சொன்னா எங்கங்க கேட்கறாங்க, சொன்னா கேட்டா தானே. எதுங்க? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி முட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. கடைசியில பாருங்க, அந்த பாட்டு விஜய்க்கு பொருத்தமாயிடுச்சு. ஏன் கடைசியில விஜய்க்கு அந்த பாட்டு பொருத்தமாயிடுச்சுன்னு சொல்றோம்னா, அது விஜய் படத்துல வந்த பாட்டு தான். அவர் படத்துல வந்த பாட்டு கடைசியில பாருங்க அவருக்கே பொருத்தமாகி விட்டது. ஓவரா ஆடினா இப்படிதான். காலம் வடுக்களை ஆற்றும், ஆனால் கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உறுத்து வந்து ஊட்டும் கர்மாவின் மூலம். அப்படி திருப்பி அடித்த அந்த கர்மா என்னன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, அட பாவீங்களா இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களான்ட்டு. கிட்டத்தட்ட பாருங்க அதே மாதிரிதான் இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. யாருங்க? சிபிஐ. கடந்த 2025 செப்டம்பர் மாதம் 27 அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சிக்கி 41 உயிர்கள் பறிபோனது. அந்த சம்பவம் நடந்த மறுதினமே கிடைத்த அனைத்து வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இந்த நெரிசலுக்கு முழு மூல முதற் காரணம் யார் என்று சொன்னால் அது விஜய் மற்றும் விஜய் தரப்பு கூட்டம் தான்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. நம்ம அளவுக்கு அதிகமான வீடியோ ஆதாரங்களோடு பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், கரூர் சம்பவம் நடந்த அந்த நாள் முதல் தொடர்ந்து 30 தினங்கள் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் பேசாமல் அந்த 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வீடியோ ஆதாரங்களை பதிவு செய்து கொண்டிருந்தது நண்பர்கள் நினைவில் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஒரு சாதாரண யூடியூபராகிய நம்ம கிட்டவே அவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கும் போது அந்த ஆதாரத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்கு பின்னணியில் விஜய் தான் முழு மூல முதற் காரணம் என்று தெரியும் போது அப்போ சிபிஐக்கு தெரியாதா? இந்த கரூர் சம்பவ நெரிசல் வழக்கு சிபிஐ கைக்கு மாறி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிறது. 6 மாதம் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்களாம் இந்த நெரிசலுக்கு முழு காரணம் விஜய் வாகனம் உள்ளே வந்ததுதான் காரணம் என்று. சிபிஐ கைக்கு சிக்கி இருக்கும் ஒரு கிரேன் ஷாட், ட்ரோன் ஷாட் வீடியோ, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் என்று கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளங்கள்ல மிக பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ தான். விஜய் வாகனத்தை நிறுத்த சொன்ன இடத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டரை தாண்டி அவர் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதற்கு ஆதாரம் தான் ட்ரோன் ஷாட்ல எடுக்கப்பட்ட இந்த வீடியோ ஆதாரம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கும்பலாக நின்று கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தின் நடுவே 2 பக்கம் கூட்டத்தை பொளந்து வந்து இந்த பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான மூல காரணமாக இருந்தது என்கின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களாம். இப்ப புரியுதுங்களா அந்த ரமணா படம் டயலாக ஏன் ஞாபகப்படுத்தணும்ட்டு? அட பாவீங்களா இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி. கரூர் சம்பவம் நடந்த மறு தினத்தில் இருந்தே நம்ம எல்லாருமே சொல்வது இதைத்தானே. தமிழ்நாடு காவல்துறையும் சொன்னது இதுதானே. அதற்கு ஆதாரமும் இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. 50 மீட்டர்ஸ் 50 மீட்டர் முன்னாடி விஜயோட வாகனத்தை நிறுத்த சொன்னோம். ஆனால் யாரும் கேட்கல. எங்களுக்கு கவரேஜ் எல்லாம் உள்ளதான் இருக்கு, அங்கே போய் நின்னாதான் எங்களுக்கு ஒழுங்காக வரும், ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லி வேமா சூசோ இல்லாமல் கூட்டத்தின் நடுவே வண்டியை பொழந்துன்னு எடுத்துன்னு போனாங்கன்ட்டு தமிழ்நாடு காவல்துறை கரூர் சம்பவம் நடந்த மறு தினமே பிரஸ்ல சொன்னாங்க. சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்த உடனே முதலாக அவங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? ரோட அளக்கிறது. ரோட அளந்து பார்த்து தான் இந்த வழக்கையே தொடங்குறாங்க. அன்று ரோட அளந்து பார்த்து தொடங்கிய அந்த வழக்கோட இறுதியில் முடிப்பது என்னவென்றால் இதுதான். விஜய் வாகனம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி ரொம்ப உள்ள வந்துட்டு இருக்காரு அவரு. இந்த வாகனம் தான் நெரிசல் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இருந்திருக்கிறது என்கின்ற உண்மையை இப்பதாங்க கண்டுபிடிக்கிறாங்க.
இந்த கரூர் நெரிசல் வழக்கு சம்பந்தமாக ஆரம்பத்திலிருந்தே உண்மையாக விசாரித்து உண்மையில் தூக்கி ஒருத்தர் உள்ள உட்கார வைக்கணும்னு சொன்னா முதல் குற்றவாளியான விஜயை தான் முதலாக தூக்கி உள்ள உட்கார வைக்கணும். இது எப்பவோ நடந்திருக்க வேண்டும். ஆனால் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவார்னு சொல்ற மாதிரி லேட்டா கண்டுபிடிச்சாலும் லேட்டஸ்டா உள்ள போக போறது உறுதி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்க மேல எந்த தவறும் கிடையாது, எல்லாருமே நாங்க பேகவும் நான் சாப், நாங்க எல்லாருமே அப்பாவிங்க, எங்க மேல ஒட்டுமொத்தமான பழிய போறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா சிம்பிள். விஜய் கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்தமான ஆதாரங்களை ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுங்க. காத்துனுங்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. விஜய் கிட்ட இருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்ததுன்னா அதை ஒட்டுமொத்தமா உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு காத்துனுங்கிறாங்க. விஜய் கிட்ட இருக்கிற முக்கியமான மெயினான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ற வேண்டியதானே? பண்ண முடியாது. ஒரு வேலை பாருங்க, விஜய் கிட்ட இருக்கிற கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணா அந்த கூட்டம் தான் முதல்ல உள்ள போவாங்க. விஜய்ல இருந்து ஆதவ அர்ஜுனா இருந்து ஆனந்த்ல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார்ல இருந்து ராஜ்மோகன் வரைக்கும் ஒட்டுமொத்தமான கூட்டம் என்னணும் கம்பியே. இந்த விஜய் கூட்டம் எப்பேற்பட்ட ஆபத்தான கூட்டம், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்தான கூட்டம், முக்கியமா எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான கூட்டம் என்று நாங்க சொல்லலைங்க, ஆதவ அர்ஜுனா சொல்றது கேளுங்க. லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 40 குடும்பம் ஏன் குடும்பங்க, ஏன் இழப்பு, இது உங்க இழப்பு கிடையாது. பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒரு சில பேசுறது கேளுங்க, கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க, நீங்க குடும்பம் இல்ல. பிரஸ் மீட்ல வேஷம் போடுறாரு, எங்கள் கூட்டம், எங்கள் குடும்பம், எங்கள் மக்கள் அப்படின்ட்டு. ஆனா கோர்ட்ல அபிடவிட்ல என்ன சொல்றாரு? இதே ஆதவ அர்ஜுனா எல்லாரும் எங்கள் குடும்பம்னு சொல்ற இதே ஆதவ அர்ஜுனா கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்றாரு பாருங்க. கரூர்ல இறந்தவர்கள் எல்லோருமே எங்க கூட்டத்துக்கு வந்து இறந்தாங்கன்னு எப்படிங்க நாங்க சொல்ல முடியும்? அது எப்படிங்க? எங்கெங்கயோ இறந்தவங்க பாடியை கொண்டு வந்து இந்த கூட்டத்துல போட்டுட்டு எங்க தலையில கட்டலான்னு பிளான் பண்றீங்களான்ட்டு இதே ஆதவ அர்ஜுனா தான், பிரஸ் மீட்ல வேஷம் போடுற இதே ஆதவ அர்ஜுனா தான் கோர்ட்ல அபிடவிட் போடுறாரு. இந்த உண்மையை எந்த சிபிஐ FBI எல்லாம் வச்சு தோண்டி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. விஜயோட அட்வொகேட் தான் காட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுங்க சார். எந்த உறவுகளை வந்து உங்களை அடையாளம் காமிச்சாங்க? இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையில கொடுத்துட்டீங்களே. அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள். அப்ப பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரே ஒரு தேர்தலை சந்தித்து ஒரே ஒரு பதவியில் கூட அமரவில்லை இந்த கூட்டம். அதற்குள்ளாகவே எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலையை பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா? எங்கள் கூட்டம் எங்கள் குடும்பம்னு வேமா சூசோ இல்லாம இவங்க கூட்டம் இவங்க குடும்பத்தை தான் கேமரா வச்சு எடுக்கிறாங்க இல்லைங்களா கூட்டத்தை. எதுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த காஸ்ட்லி சினிமா கேமரா வச்சு எடுக்கிறாங்க? ஏன்னா விஜய் கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்தமான கரூர் சம்பந்தப்பட்ட மெயினான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நாங்க பேகும் சாப் எங்க கூட்டம் மொத்தமே அப்புறாணி கூட்டம்னு நிரூபிக்கணும்னு சொன்னா மாட்டிப்பாரு. ஏன்னா அவ்வளவு ஃபுட்டேஜும் விலை உயர்ந்த காஸ்ட்லி கேமரால பதிவு செய்யப்பட்டது. உங்க பிரச்சார கூட்டத்தை விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு பதிவு செய்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நீங்க அதை உபயோகப்படுத்தியதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கே, அதுல என்ன உண்மை இருக்குன்ட்டு விஜய் கிட்ட கேட்கறாங்க. விஜய் ஒத்துப்பாரா? இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. ஒரு அரசியல் கட்சியோட பரப்புரை கூட்டத்தை பதிவு செய்வதற்கு அதற்கென்று இருக்கிற ஸ்பெஷல் கேமராலாம் இருக்கு, வச்சு பதிவு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதற்காக சினிமா ஷூட்டிங்க்கு பயன்படுத்துகின்ற கேமராவை ஒரு பரப்புரை கூட்டத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும்? ARRI, அலெக்சா, ரெட் கொமோடோ போன்ற ரிக் வகையான கேமராக்களை கொண்டு அந்த பரப்புரை கூட்டத்தை பதிவு பண்றாங்க. எதற்காக ARRI, அலெக்சா, ரெட் கொமோடோ போன்ற ரிக் வகையான கேமராக்களை கொண்டு ஒரு பரப்புரை காட்சி படம் பிடிக்க வேண்டும்? அது மட்டும் கிடையாதுங்க, 20க்கும் மேற்பட்ட 5D 1DX சீரிஸ் வகையான கேமராக்கள், DSLR D5 D6 போன்ற எக்கச்சக்கமான கேமராக்களை கொண்டு எதற்காக சுத்தி ஒரு அரசியல் கட்சி பரப்புரை கூட்டத்தை படம் பிடிக்க வேண்டும்? விஜய் பயன்படுத்திய இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்கள் தான் விஜய்க்கு வேட்டு வைத்தது. எதற்காக சினிமா ஷூட்டிங்கு பயன்படுத்துகின்ற இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு உங்க பரப்புரை கூட்டத்தை படம் பிடிச்சிங்கன்ட்டு CBI என்கொயரியில் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாருங்க? இல்லைங்க, இந்த காட்சியெல்லாம் நான் ஜனநாயகன் படத்துக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபுட்டேஜை நான் ஷூட் பண்ணேன்ட்டு உண்மையை சொல்லுவாரா? இல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எதிர்கட்சி இல்லாத பொல்லாத பொருள் எல்லாம் கலப்பிட்டாங்க. நாங்க அந்த மாதிரிலாம் அவ்வளவு விலை உயர்ந்த சினி ஷூட்டிங்கு பயன்படுத்துற கேமராலாம் நான் வச்சு பயன்படுத்தலைங்க. சாதாரண DSLR கேமரா மட்டும்தான் பயன்படுத்தினேன். எங்ககிட்ட வேற எந்த கேமரா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இவங்க வச்ச கேமராவை தான் பாருங்க, இவங்க வச்ச கேமராவை காட்டி விட்டுது. பலதரப்பட்ட வகையான பல கேமராக்கள் மட்டுமல்லாமல் பறக்கும் கேமராக்கள், ட்ரோன் 63க்கும் மேற்பட்ட ட்ரோனை வச்சு ஷூட் பண்றாங்க.
இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்து தான் அன்றைக்கே கண்டுபிடிச்சாங்க எல்லாருமே. இது சாதாரண பரப்புரை கூட்டத்தை பயன்படுத்துவதற்காக மட்டும் கிடையாது. இது அனைத்தும் ஜனநாயகம் திரைப்படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாமே பாருங்க கண்டுபிடிச்சாங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் முதலாக இதை வெளியில் கொண்டு வந்தார். ஆனால் உண்மையை வெளியில் கொண்டு வந்த அவர் மீதே எக்கச்சக்கமான அவதூறு பரப்பினாங்க இந்த தாவேகா கூட்டம். கட்சியில இன்னைக்கு சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு இந்த கூட்டத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் உங்க ஜனநாயகம் படத்துக்கு இந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா? எவ்வளவுதான் உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் என்றைக்காவது ஒரு நாள் மூடி வச்ச உண்மையெல்லாம் வெடிச்சின்னு வெளியே வரும். என்னதான் விஜய் அவரை உத்தமனாக காட்டிக் கொள்வதற்காக அடுத்தவங்க மேல பழிய போட்டு சுத்திருந்தாலும் அந்த உத்தமனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான முகத்திரை கிழியும் இல்லைங்களா? இன்னைக்கு கிழிஞ்சிருக்கு. இன்றைக்கு சிபிஐ மூலமாக கிழிந்த அந்த முகத்திரை எப்பொழுதோ மீடியாக்களும் நம்மை போன்ற யூடியூபர்ஸ் மூலமாக கரூர் சம்பவம் நடந்த மறுதினமே கிழிந்து விட்டது. ஊரை ஏமாத்தத்துக்காக ஒரு வேஷம் போட்டிருந்தார். ஏன் இப்ப கூட வேஷம் போடுறாங்களே? என்னப்பா ஜனநாயகன் படத்துக்கு இந்த காட்சியெல்லாம் யூஸ் பண்ணீங்களான்ட்டு அது யார் அருண்ராஜ் கிட்ட கேட்கும்போது சே ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம்னு சொன்னாரு. உங்களுடைய வெஹிக்கிள் இருந்த பிரச்சார வாகனத்துல இருந்து கேமராக்குள்ள நிறைய வீடியோக்கள் எடுத்தாங்க. அது வந்து ஜனநாயகன் படத்துக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல ரொம்ப இவ்வளவு ஒரு துயர நிகழ்வுல இந்த மாதிரி நான் ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனமா தான் இதை பாக்குறேன். இது வந்து அருவருக்கத்தக்க விமர்சனம். இதை வந்து கண்டிப்பாக யார் செய்திருந்தாலும் இதை நான் உண்மையாக கண்டிக்கிறோம். அதற்கான அவசியமும் தேவையும் கண்டிப்பாக எங்கள் தலைவருக்கு இல்லை. அப்ப வருகின்ற விமர்சனமே அருவருக்கத்தக்கது என்று சொன்னால் அவ்வளவு அருவருக்கத்தக்க செயலை ஏன் செஞ்சீங்க? ஏன் ஜனநாயகன் படத்துக்காக இந்த கூட்டத்தெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு படம் பிடிச்சிங்க? மறுபடியும் சொல்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வச்ச கேமராவே இன்னொரு கேமரா மூலமாக அந்த கேமராவை காட்டி கொடுத்து விட்டது. எந்தெந்த வகையான டிசைனான சினிமா ஷூட்டிங்கு பயன்படுத்துற கேமராக்களை கொண்டு படம் பிடிச்சிங்கன்ற ஒரு காட்சியை நீங்க வச்ச இன்னொரு கேமராவே அந்த கேமராவை படம் பிடித்து காட்டி விட்டது. மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான ஃபுட்டேஜ் ஜனநாயகன் திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த சிங்கிள் ட்ராக்ல கரூர் ஃபுட்டேஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் கிராபிக்ஸ் எல்லாம் சிஜி ஒர்க்கு கலர் ஓவர் எல்லாம் நீங்க கொடுத்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சிங்கிள் ட்ராக் காட்சியில காட்டி கொடுத்துச்சே. இதெல்லாம் யார்ப்பா பண்ணது? திமுகவா? திட்டம் போட்டே ப்ரீ பிளான்டா திட்டம் போட்டே வாண்டடா பர்பஸா சினி ஷூட்டிங் கேமராவை பயன்படுத்தி இதை போன்ற காட்சிகளை படமாக்கியது யாருங்க? படமாக்கியதுக்கு காரணம் யாருங்க? திமுகவா? திமுகவோட சதியா? திமுக தான் இந்த அலெக்சா கேமராவையோ ரெட்கோமோட கேமராலாம் கொண்டு வந்து வச்சாங்களா? அவ்வளவு துல்லியமாக இந்த பரப்புரை காட்சியை படம் பிடித்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் அரசியலுக்கு வந்ததே மக்களுக்கு ரொம்ப நல்லது மட்டுமே பண்றதுக்காகத்தான் சொல்ற விளக்கெண்ண ஈர வெங்காயத்துக்கு எதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள இவ்வளவு காஸ்ட்லி வகையான கேமராக்கள்? மக்களுக்காக வந்திருக்கேன், மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் பரப்புரைக்கு வந்த அந்த பரப்புரை காட்சியை இவ்வளவு காஸ்ட்லி கேமராவை கொண்டு பயன்படுத்தி நீங்க ரெக்கார்ட் பண்ணி யாருகிட்ட விலை பேச போறீங்க? இவ்வளவு காஸ்ட்லி கேமராக்களை கொண்டு பயன்படுத்த வேண்டிய உள்நோக்கம் என்னங்க? சும்மா மீடியாவுக்கு வந்து ஃப்ரீயா இவ்வளவு காஸ்ட்லி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கறதுக்காகவா? என்னதான் எவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு நம்ம படம் பிடிச்சாலும் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாலும் முடிஞ்ச அளவு மேக்சிமம் டேட்டாவை எந்த அளவுக்கு மிச்சம் பண்றதுக்காக குறைந்த அளவு குவாலிட்டியை கொண்டு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியை கொண்டு தான் பார்க்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்களை கொண்டு பயன்படுத்த வேண்டும்? இந்த இடத்துல தான் கரூர் சம்பவத்துக்கு பின்னணியில் சதி இருக்குன்னு சதி கோணத்தை நோக்கியே போய் கொண்டிருந்த அந்த சிபிஐயோட பார்வையை விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. திரும்பின பார்வை இப்பதான் திரும்பி இருக்கு. எப்போ திரும்பி இருக்கணும், இருந்தாலும் இப்போ திரும்பி இருக்கு. இப்ப திரும்பின இந்த பார்வைக்கு பின்னணியிலும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட தப்பு கிடையாது. இப்ப பார்வை மொத்தமும் சிபிஐ பார்வை விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. கரூரில் நெரிசல் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இருந்தது விஜயோட பிரச்சார வாகனம் உள்ளே வந்த பிறகுதான் என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பரப்புரை கூட்டத்துக்கு பயன்படுத்திய கேமராக்களை பார்க்கும் பொழுது இதற்கு பின்னணியிலும் ஏதோ ஒரு வகையான சந்தேகம் இருக்கு என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் எப்பவோ எல்லாருமே நம்ம முதற்கொண்டு எல்லாருமே சோசியல் மீடியாவில் 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டாங்க. ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான். கரூரில் விஜய் வருகைக்காக பல மணி நேரங்கள் இவ்வளவு கூட்டம் காத்து கொண்டிருந்தாலும் அந்த கூட்டத்தில் முதலாக எப்பொழுது நெரிசல் ஏற்பட தொடங்கியது? நெரிசல் ஏற்பட்டு முதலாக அந்த நெரிசலை சிக்கி மரணம் எப்போது நிகழத் தொடங்கியது? 10 மணி நேரங்களுக்கு மேலாக அந்த இடத்துல கூட்டம் கூடியிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்ற ஒரு பிரச்சனை தான் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கே தவிர, ஆனால் நெரிசல் ஏற்பட்டதா? இல்லை. அப்ப நெரிசல் எப்போது ஏற்பட்டது? விஜயோட பிரச்சார வாகனம் மற்றும் அந்த பிரச்சார வாகனத்தின் முன்னாடியும் பின்னாடியும் வந்த எக்கச்சக்கமான வாகனங்கள் எந்த நொடி முதல் உள்ளே வர தொடங்கியதோ அந்த நொடியிலிருந்து தான் அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட தொடங்கியது. அந்த கூட்டத்தில் நெரிசல் எப்போது ஏற்பட தொடங்கியதோ அந்த நொடியில் இருந்துதான் மரணங்கள் நிகழத் தொடங்குகிறது.
அப்ப இந்த இடத்திலிருந்து தான் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாறுவதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம். எஸ்ஐடி கையில் இருக்கும் போதே விஜயோட பிரச்சார வாகனங்கள் எப்போது உள்ளே வந்ததோ அந்த நொடியில் இருந்துதான் விசாரணையை தொடங்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து தான் விசாரணையை ஆரம்பித்து இந்த வாகனங்களை உள்ளே கொண்டு வந்ததற்கு காரணம் யாருன்னு கேட்கணும்னு அன்றைக்கே சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு காவல்துறை விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது 5 வாகனங்களை மட்டும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மொத்தமாக 5 வாகனங்கள் வர வேண்டும் என்றுதான் அனுமதி கொடுக்குறாங்க காவல்துறை. ஆனால் எவ்வளவு வாகனங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க? 5, 10, 15, 20, 25, 30க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கூடியிருக்கிற அந்த கூட்டத்தின் நடுவே பொழந்துன்னு எடுத்துன்னு வராங்க. இவ்வளவு வாகனங்களை அந்த கூட்டத்தின் நடுவே பொழந்துன்னு உள்ள கொண்டு வருவதற்கு அனுமதித்தது யாரு? அன்றைக்கு நம்ம கேட்டதும் இந்த கேள்விதான், இன்றைக்கு சிபிஐ தரப்பு கேட்பதும் இந்த கேள்விதான். உங்களை இவ்வளவு வாகனங்களை உள்ளே கொண்டு வர அனுமதித்தது யாரு? காவல்துறை உங்களை தடுத்த பிறகும் எதற்காக உள்ளே வாகனங்களை கொண்டு வந்தீர்கள்? உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவை தாண்டி 20 மீட்டர் எதற்காக அவ்வளவு உள்ள கொண்டு வந்தீங்க வாகனங்களை? அவ்வளவு கிட்டெல்லாம் நாங்க கூட்டத்தை இடிச்சுன்னு கொண்டு வரலங்கன்னு நீங்க சொல்ல முடியாதுங்க. அதுக்கு ஆதாரம் எங்க கிட்ட இருக்குன்னு இப்பதான் அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க. எப்படிங்க கூட்டத்தின் நடுவே வண்டியை கொண்டு வந்து 2 பக்கமும் கூட்டத்தை நீங்க பொழப்பீங்க? இன்றைக்கு தான் இந்த கேள்வியை சிபிஐ கேட்கறாங்க. நம்ம அன்றைக்கே கேட்டோம். இது குறித்து பிளாஷ்பேக் காணொலி நம்ம போட்டா நண்பர்கள் கோச்சிக்கிறீங்க ஒரு சிலர், என்னப்பா பதிவு பண்ண காணொலியை மறுபடியும் பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக பாருங்க, இப்போ அந்த காணொலியில் சொன்னதை இப்ப திரும்ப ஒன்ஸ் மோர் சொல்லிடுறோம். யோசிச்சு பாருங்க, கூட்டம் நிக்குது, இவ்வளவு கூட்டம் நிக்குது. இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வண்டியை எடுத்துட்டு வர முடியுமான்ட்டு யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? கொஞ்சம் கூட யோசிக்காம வேமா சூசோ இல்லாம இவ்வளவு கூட்டத்திற்கு நடுவில் வண்டியை உள்ள எடுத்துன்னு வந்து 2 பக்கமும் கூட்டத்தை பொழக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பொழக்கிறத பார்த்துனுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வாகனத்திற்கு முன்னாடி வருகின்ற புஷி ஆனந்த் அவரு பார்த்துனுக்காரு, இவ்வளவு கூட்டம் இருக்குங்க, எப்படிங்க இந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை கொண்டு போக முடியும்? முடியாதுங்க, நாங்க இங்கேயே நிறுத்திடுறோம்னு சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லல. பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்ட்டு இது வேற பாருங்க, புஷி ஆனந்த் பார்த்துனுக்காரு இல்லைங்களா? என்னப்பா இது, எப்படி பின்னாடி போங்கன்னா இடமே இல்லை, எப்படி போவாங்க? எங்க போய் நிப்பாங்க? அப்படியே அவங்க நிக்கட்டும், எங்க வண்டி இங்கே நிக்கட்டும், நாங்க இங்க இருந்தே பேசுறோம்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, பின்னாடி போங்கன்னு ஆதவர்ஜுனாவும் சேர்ந்தா ஒரு பக்கம் கத்துறாது. ராஜ்மோகன் நல்லாவே தெரியுது, அவருக்கு நல்லா கிரேன்ல நின்னுக்காரு, வேனுக்கு மேல நின்று இருக்காரு, கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் பாருங்க, பின்னாடி போங்க போங்க பின்னாடி. எங்க ஐயா அங்க இடம் இருக்கு, பின்னாடி போங்கன்னா இல்லாத இடத்துல எங்க போவாங்க? எங்க தெரியுமா போறாங்க? நடுவுல இவங்க வண்டியை கொண்டு வந்து 2 பக்கமும் கூட்டத்தை பொழக்கிறாங்க. இடம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. இடம் இல்லாதவங்க பாருங்க, முக்கியமா அந்த ஜென்செட் பாயிண்ட், அவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இல்லைங்களா? அந்த இடம் தான் ஒட்டுமொத்தமாக நெரிசல் ஏற்படுவதற்கு மேஜர் பாயிண்டா இருந்தது. வண்டியை கொண்டு வந்து 2 பக்கம் பொழந்த கூட்டம் ஒரு பக்கம் பொழந்துன்னு போயிடுறாங்க, இன்னொரு பக்கம் பாருங்க ஜெனரேட்டர் பாயிண்ட்ல மாட்டிக்கிறாங்க. போவதுக்கு இடம் இல்லாம நெரிசலை கட்டுப்படுத்த முடியாம அடிச்சு புடிச்சுன்னு ஜென்செட் பாயிண்ட் அந்த தகர ஷீட்டெல்லாம் அடிச்சுன்னு உடச்சின்னு உள்ள போறாங்க, மேலே ஏறுறாங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்க வேற வழி இல்லாம கூரையை பிச்சின்னு மேல ஓடுறாங்க. இந்த கூரையை பிச்சின்னு மேல போனவங்க எல்லாரும் தகடு ஷீட்டு மேல நிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த தகடு ஷீட்டு மேல ஒரு கூட்டம் நின்னுக்குது. மரம் இருக்கு இல்லைங்களா, மரம், அந்த மரத்துல இருக்கிற எல்லா கிளைகள் மீதும் இந்த கூட்டம் தொங்கி நிக்குது. வண்டியை உள்ள கொண்டு வந்து அசால்ட்டா நெரிசலை ஏற்படுத்திட்டு ரொம்ப உயரமான இடத்துல விஜய் நின்னுக்காரு இல்லைங்களா? ஆனா பாருங்க, இவங்க வண்டியை கொண்டு வந்ததன் மூலமாக ஏற்பட்ட விபரீதம் என்னவென்றால் ஈஸியா பொழந்துட்டாங்க. பொழந்த கூட்டம் எங்க போறாங்க? இங்கதான் போயிருந்தாங்க. அங்க பாருங்க, வண்டி உள்ள வந்துட்டே இருக்கு, இந்த கூட்டம் எங்கெங்கெல்லாம் தவிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள்லாம் எப்போது அரங்கேறுகிறது? அந்த இடத்துல விஜயோட பிரச்சார வாகனங்கள் உள்ளே வந்த பிறகுதான். அசால்ட்டா ஈஸியா கூட்டத்துக்கு நடுவே வண்டியை கொண்டு வந்துட்டு 2 கூட்டத்தை பொழந்துட்டாங்க. ஆனால் பிளந்த கூட்டம் போவதுக்கு இடம் இல்லாம தான் பாருங்க மேலையும் கீழே ஏறி நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மரணங்கள் நிகழ தொடங்குகிறது. சரி, நெரிசல் ஏற்பட்டவங்க எப்படியா தப்பிக்கிறான்னு பார்த்தா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம மிச்சம் மீதி இருக்கிற இடத்துல கூட பாருங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வண்டியை விட்டு அடைச்சி வச்சிட்டாங்க.
போவத்துக்கு இடம் இல்ல, நிக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு பக்கம் நிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் சைட்ல நின்றுருக்காங்க. மேல போனாங்க இல்லைங்களா, மரத்துக்கு மேல ஏறி நின்று, அந்த மரத்துக்கு மேல ஏறி நின்ன கூட்டம் இந்த ஜென்ரேட்டர் பாயிண்ட உடச்சின்னு உள்ள போனவங்க எல்லாம் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூரையை பிச்சின்னு மேல ஏறினாங்க பாருங்க, தகுடு ஷீட்டுக்கு மேல. அந்த தகுடு ஷீட்ல இருந்தவங்க பாரம் தாங்காம உடச்சின்னா பிச்சின்னு கீழே நிக்கிற பெண்கள் குழந்தைகள் மேலாம் விழுந்து மரணங்கள் ஏற்பட தொடங்குகிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சொன்னால், விஜயோட பிரச்சார வாகனங்கள் உள்ளே வந்த நொடியில் இருந்து. அப்ப இதுக்கெல்லாம் முழு காரணம் நீங்க தான். இந்த பிரச்சார வாகனங்கள் உள்ளே வந்த பிறகுதான் அங்கு நெரிசல் ஏற்பட தொடங்கியது என்கின்ற உண்மையை அன்றைக்கே நம்ம சொன்னோம். ஆனா பாருங்க, இன்னைக்குதான் இதையே கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு ஏங்க, வாய் பேச முடியாத ஒருவர் அங்க நடக்கிற பிரச்சனையை சைன் லாங்குவேஜ் மூலமாக எப்படியாவது கன்வே பண்ணலான்ட்டு வீடியோ வாயிலாக பதிவு பண்றாரு. அவர் பதிவு செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் கூட விஜயோட வாய்ஸ் கேக்குது பாருங்க. அந்த ஃபுட்டேஜ்ல பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா? இவ்வளவு வெறித்தனமா அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துங்கிற சமயத்துல கண்டினியூ பண்ணலாமா, பேசலாமான்னு பேச சொன்னது யாருப்பா? திமுகவா? செந்தில் பாலாஜியா? விஜய் தலைமையில் அரங்கேற்றப்பட்ட அக்கிரம அநியாயங்கள். அங்க பிரச்சனை பாட்டுக்கு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, இன்னொரு பக்கம் இவரு கூலா ஜெகதீஷ் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு சொல்லுங்க. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. அந்த ஃபுட்டேஜ்ல நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்திருக்குன்னு கேட்டு பாருங்க. விஜயோட தனி பாதுகாவலர் சொல்றாரு, நீச்சே கிரவுட் பஸ்ட் ஓகேயா சார் 5 மினிட் தோடா ஸ்பீக்னு ஹிந்தியில சொல்றாரு. என்ன சொல்றான்? அப்பவும் பாருங்க வெறித்தனமா, என் கட்சியோட எஜமானர்கள் எனக்கு கொடுத்த டார்கெட் இன்னும் முடியல, இன்னும் 10 ரூபா பாலாஜி பாட்டு பாடலையே, பாடுற வரைக்கும் எத்தனை பேருக்கு பாட கட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாடியே தீருவேன். பாடலாமா, பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா? இல்லைங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்குங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி பறக்குது, பறந்தா பறந்து போட்டோம், பிரச்சனை கிடையாது, போனா போட்டோம், நான் பாடுறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்படி கொடுத்த டார்கெட்டை முழுசா வாந்தி எடுக்காம போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு பாட்டு பாடினுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, இங்க 10 பேருக்கு மேல இறந்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது பாருங்க சார். சொன்னாங்க இல்லைங்களா, பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் மூலமாக செருப்பு எல்லாம் பறந்து வந்துட்டு, செருப்பு மட்டமா தூக்கி அடிச்சோம், கையில கிடைக்கிற கல்லு கட்டை பாட்டில் என்னெல்லாம் தூக்கி அடிக்க முடியுமோ அடிச்சு கவனத்தை திசை திருப்பதற்கு நாங்க முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில் பதிவான பதிவு தான் பாருங்க. இந்த இடத்துல அவர் எவ்வளவோ கத்துறாரு, இங்க பாருங்கய்யா, இங்க பாருங்கய்யா, 10 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்கய்யா, என்னன்னு பாருங்கயான்ட்டு ஒரு பக்கம் கத்தினே இருக்காரு, குச்சினே இருக்காரு, என்னமோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணியே இருக்காரு, குச்சினே இருக்காரு, சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா பாருங்க, எதுவுமே கேட்காம அவரு பாட்டு கதைன்னு இருக்காருங்க. மறுபடியும் கேட்கறோம், இதுக்கெல்லாம் யார்ப்பா காரணம்? திமுகவா? செந்தில் பாலாஜியா? சதியா? யார் காரணம்? சதி இருக்கு, சதி இல்லை நாங்க சொல்லவே இல்லை. அந்த சதியை செய்தது விஜய் தான். 8:45 மணிக்கு நாமக்கல்லுக்கு வருவேன்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு தான் பாருங்க வீட்டுல இருந்தே தூங்கி எந்திரிச்சு ஏர்போர்ட்டுக்கு வராது. அப்ப எப்போ ஏர்போர்ட்டுக்கு 8:45 மணிக்கு வந்து நாமக்கல்லுக்கு வந்து பேசி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து கரூருக்கு வருவாருங்க. சிபிஐ கேட்கறாங்க, ஏன்பா ஏன் இவ்வளவு லேட்டா போறீங்க? இல்லைங்க, ரோடு குண்டும் குழியுமா நெளிவும் சுழியுமா இருந்ததுங்க, அதனால அப்படி இப்படின்னு போறதுக்கு லேட் ஆச்சுன்னு வேமா சூசோ இல்லாம பதில் சொல்றாங்க. மறுபடியும் கேட்கறாங்க, ஏன்பா நேஷனல் ஹைவேஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்தி சீக்கிரமா போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. போக முடியாதுங்க, எங்க கூட்டம்லாம் நாங்க செட்டப் பண்ண கூட்டம்லாம் சின்ன சின்ன சந்து தான் நிக்க வச்சிருக்கோம். ஸோ சின்ன சின்ன சந்து வழியா எடுத்துன்னு போனாதான் கூட்டம் அதிகமா தெரியுற மாதிரி காட்டி 7-8 மணி நேரம் போட்டு போய் நிறைய பேருக்கு சமாதி கட்ட முடியும். விஜயை பார்ப்பதற்காக கூடி இந்த கூட்டத்துக்கு சமாதி கட்டாம நான் போக மாட்டேன்ட்டு ஒற்றை காலில் நின்று நான் லேட்டா தான் போவேன்னு சொல்லி சமாதி கட்டுவதற்கு காரணமாக இருந்தது யாருங்க? திமுகவா? செந்தில் பாலாஜியா?
விஜய் தான் இதற்கு முழு முதற் காரணங்க. முதல்ல அவரை தூக்கி கொண்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா எல்லாம் தெளிவாயிடும். அவர் விட்னஸ் கிடையாது, அவர் தான் கல்பிரிட்டுன்னு அன்றைக்கே சொன்னோம். ஆனா பாருங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆதாரபூர்வமாக வெளியில் வர தொடங்குகிறது. இப்படி வெளியில் வர தொடங்குவதற்கு பின்னணியில் இருப்பதும் உண்மையை காப்பாத்துறதுக்காக கிடையாதுங்க, அரசியல். என்ன அரசியல்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறிப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நாங்க இன்னும் மேற்கொண்டு என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நோ எண்டு, மீண்டும் தொடங்குகிறது. இந்த காணொலி முடிவல்ல, ஆரம்பம். இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இன்னும் மேற்கொண்டு இவ்வளவு விஜய் ஆடுவதற்கு மூல காரணமாக இருந்தது யார் என்பதைத்தான் பாருங்க. நாளைக்கு வெளியிடம் அந்த பாகத்தில் பார்க்க போறோம். இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கூட்டி கழிச்சு உங்க கருத்துக்களை கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.